நாமக்கல் மாவட்டம் ஈரையமங்கலத்தில் உள்ள இளைய பெருமாள் கோயிலில் நடைபெற்று வரும் சித்திரை தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று பக்தி முழக்கத்துடன் தேரை வடம்பிடித்து இழுத்து வருகின்றனர். இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சிலம்பரசன். சிலம்பரசன், வணக்கம். நீங்க விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். இறையமங்கலம் இளைய பெருமாள் கோவில் சித்திரை தேரோட்டம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கமிட தேரை வடம்பிடித்து இழுத்து வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே உள்ள இறையமங்கலம் பெருமாள் மலை இளைய பெருமாள் என்கின்ற பிரசன்ன வெங்கட்ராம சுவாமி திருக்கோவில் கடந்த 17ஆம் தேதி பூந்தேரோட்டம் தொடங்கி 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தேர் திருவிழா தொடங்கியது. கடந்த 10 நாட்களாக மண்டப கட்டளை முடித்து கிரிவலம் வருதல், புஷ்ப பல்லக்கு, ஸ்ரீ ஹனுமந்த வாகனம், கருட வாகனத்தில் கிரிவலம் வருதல், திருக்கல்யாண வைபவம், மாங்கல்ய காரண்யம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றன. சித்திரை திருவிழாவை முன்னிட்டு கடந்த 10 நாட்களாக பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வந்தது. அதே போன்று விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று சித்திரை தேரோட்டம் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. முதலில் ஆஞ்சநேயர் சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி சமேதரான இளைய பெருமாளை பார்த்தபடி முன்னே செல்ல, பின்னே அதனைத் தொடர்ந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேதரான இளைய பெருமாள் தேரோட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இளைய பெருமாள் கோவில் பெருமாள் மலையில் சுமார் 4 கிலோமீட்டர் கிரிவல பாதையில் கோவிந்தா கோவிந்தா என பக்தர்கள் கோஷம் எழுப்பபடி இந்த தேரோட்டம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தேரின் மீது உப்பு மிளகு தூவி தேரோட்டத்தை பக்தர்கள் வரவேற்று வருகின்றனர். இந்த தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என பக்தி கோஷம் எழுப்பி தேரை இழுத்து வருகின்றனர். இந்த நிகழ்ச்சியில் கொங்குநாடு மக்கள் கட்சியின் ஈஸ்வரன் மற்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன்.